ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ஷெல்லை பீல் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் உப்பு, ஒரு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுடலாம். லெமன் ஜூஸ் போட்டால் ப்ரான்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதை போட்டு இதை நல்லா பரட்டிடலாம். வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆன உடனே ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு தவா நல்லா சூடான உடனே அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே இந்த ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து தவாவில் போட்டுடலாம். ப்ரான்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் போதும். அதனால் எல்லா ப்ரான்ஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆன உடனே அடுத்த சைட் பரட்டி போட்டுடணும். அதுவும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வெந்தால் ப்ரான் நல்லா இருக்காது. சாஃப்டாக வேணும்னா ஜஸ்ட்டு 5 to 6 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் வேக வைக்கணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா இப்போ வெந்துட்டுருக்கு. ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு நான் திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு ஒரு சைடு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா நம்ம லைட்டாக பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் பவுடர் தூவிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பரான ப்ரான் ஃப்ரை ரெடி. கட்டாயம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.